ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வாரம் வீக்கெண்டுக்கு நாங்கள் துபாய் மால் போயிருந்தோம். இது ரொம்ப பெரிய மாலு. உலகத்திலே வந்து இதுவும் ஒரு பெரிய மாலு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம், நிறைய விதமான ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் டான்ஸிங் ஃபவுண்டைன் வந்து அங்கே நல்லா சூப்பராக இருக்கும். பாட்டுக்கேற்ற மாதிரி வாட்ரு வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடும். அது லாஸ்ட் டே இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்த்து தான் ஓப்பன் ஆகும். அதனால் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்றதுனால அதை பார்க்குறதுக்காகவும் போயிருந்தோம். மால் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த லைட் செட்டிங்கு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதானே புர்ஜ் கலிஃபா பில்டிங்கு. இது வந்து இப்போ வரைக்கும் உலகத்திலே வந்து இதுதான் வந்து பெரிய பில்டிங்கு. அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா அழகாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன் போட்டுட்ருந்தாங்க. ரொம்பவே நல்லா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் வந்துட்டு டான்ஸ் ஆடுறது ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த வாட்டர் பாருங்கள், இந்த பில்டிங் ஹைட் அளவுக்கு வந்து வாட்டர் வந்து அவ்வளோ வந்து ஜம்ப் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். துபாய் வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டு பார்க்குறப்ப அந்த லைட் செட்டிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பில்டிங்கில் இருக்கிற லைட்டுக்கு அந்த நைட் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் பாருங்கள், நிறைய கூட்டம் இருந்துச்சு. அன்றைக்கி நல்லா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, துபாய் மால் வந்துட்டு எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு மிஸ் பண்ணாமல் போகிற இடம். இது ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. நானும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டேன். இது பக்கத்துலேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்டார் பக்ஸு காஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் போய் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்கிற ஷாப்பிங்ஸை பற்றி நிறைய ஒரு ஆட் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கேட்டிங் இருக்குது. நம்ம பைசா பே பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் அக்வாரியம் கூட இருக்குது. இதுக்கும் பைசா பே பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் கூட நல்லா வந்து சூப்பராக வந்து கிட்டேயே பார்க்கலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நான் இது பசங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப போனது. இப்போ ஒன்றும் அதுங்க பெருசாக விருப்பப்படலை, அதனால போகலை. ஆனால் நல்லா உள்ளே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் அக்வாரியம். நான் வெளியில் இருந்தபடியே அப்படியே நான் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்ட் மியூசியம்னு ஒன்று இருந்துச்சு. சரி புதுசாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். இதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 80 தான் பே பண்ணி போகணும். ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு.
இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெக்டரை வச்சு பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தண்ணிலாம் நம்ம கிட்டேயே வந்து தெளிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது கலர் கலராக ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ் மேலே அப்படியே படுது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இப்போ உண்டு. அலோவ் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஓவரால் வியூ வந்து நல்லா இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இது மேலேருந்து ஒரு அருவி கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடல்லாம் போனோம்னா தண்ணி வந்து நம்ம கால் கிட்ட வரும் இல்லையா, அதே மாதிரி வருது பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அப்படியே ரூமாக இருக்குது. அப்படியே உள்ளே போக போக நிறைய வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னென்னா, நம்ம அங்கே ஒரு பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க, க்ரையான்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபிஷ்ஷு வந்து வரைஞ்சிருக்காங்க. அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளே வந்து கலர் பண்ணிவிட்டு நம்ம பேரை எழுதி அந்த பிரிண்டரில் ஸ்டார்ட்னு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, ஸ்கேன் பண்ணோம்னா, உள்ளார நம்ம எந்த ஃபிஷ்ஷு வந்து கலர் பண்ணோமோ அந்த ஃபிஷ்ஷு நம்ம பேரோடு அங்கே போயிடும். போயிட்டோன்னா அந்த பேரோட நம்ம அந்த ஃபிஷ்ஷு போகிறப்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் என் பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க இப்போ ஒரு ஃபிஷ்ஷுக்கு கலர் அடித்து நம்ம நேமை வந்து எழுதிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து அங்கே போகிறப்ப நான் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 ஃபிஷ்ஷுக்கு கலர் அடித்து பேர் எழுதி ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் இருந்துச்சு. இதுவும் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஒரு ஸ்கிட்டு மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. மழை இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாலைவனத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் செடி, மரம், நிறைய வந்து பில்டிங்ஸ்லாம் வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே நல்லா வந்து அங்கே நல்லா உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்லா ப்ளேஸ் இருந்துச்சு. பார்த்தோம், நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து லைஃப் ஆஃப் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிட்டு மாதிரி இருந்துச்சு. பசங்களும் நாங்களும் நல்லா உட்காந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அவ்வளோதாங்க. ஒரு 9:00 போல் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீக்கெண்டு நல்லா சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.